அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய வீடியோவாகவும் இருக்க போகுது. அதனால் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டை வந்து எப்பயுமே வந்து we tend to டெக்கரேட் பண்ணுவோம், டீக்ளட்டர் பண்ணியிருக்கோம், க்ளீனிங் பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம். என்றைக்காவது வீட்டில் இருக்கிற சேஃப்டியை பற்றி என்னைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோமா? ரொம்ப அதிகமாக நம்ம யோசிக்கலைனாலும் அப்பப்போ we used to think நம்ம வீடு சேஃபாக இருக்கணும், ஒரு சேஃபான பிளேஸாக இருக்கணும் நம்ம தங்கி இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதனால் வீடியோ த்ரூ அவுட்டாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஐட்டம்ஸ் ஆன் தி ஹை ஷெல்ஃப். அது வந்து ஒரு பிளான்டராக இருக்கலாம், எனி டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கலாம். அதை ஒரு உயரமான இடத்துல வச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு அது சேஃபே கிடையாது. இப்போ நான் ஒரு கபோர்டுக்கு மேலே வச்சுருக்கேன். இந்த கபோர்டை நகர்த்தி கூட்டுற மாதிரி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். காலில் குத்திரும், இல்லை வேறு ஏதாவது வந்து யாருக்காவது அடிபட்டுரும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹை ஷெல்ஃபில் எப்பயுமே வந்து லைட் வெயிட் டெக்கரேஷன் முடிந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இஃப் யூ ப்ரிஃபர் டெக்கரேட்டிவ் பர்சன் லைக் மீ, நீங்கள் எப்போயுமே ஒரு லைட் வெயிட் பொருளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆல்சோ. ஸோ இந்த புக்கு மேலே ஒரு ஏர் பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்மால் சின்ன டம்ளர் தான். வந்து அதில் வந்து எந்த மண் எதுவுமே கிடையாது. இந்த ஏர் பிளான்ட்டுக்கு மண்ணும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. அது ஏரில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் இது வந்து இருக்கும். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, அந்த புக் ஷெல்ஃப் பறக்காமல் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப காற்றடிச்சுன்னா பறக்குது. அதுக்காக ஒரு சின்ன வெயிட்டு தான் நான் அதை வச்சுருக்கேன். ஸோ அதை தாட்ஃபுல்லாக நானும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த பிளான்டர் கிளாஸ் பிளான்டர் தான். ஆனால் இது வந்து என்கிட்ட ஒரு 9 வருஷமாக என் கூட இந்த பிளான்டர் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதை நல்லா ப்ராப்பராக வந்து நல்லா ஆணி அடித்து ஹூக்கில் வந்து ரொம்ப ப்ராப்பராக சீல் ஆகிருக்கிற மாதிரி மாட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ வர ஹூக்கிலெல்லாம் மாட்டினீங்கன்னா இது வந்து உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது நீங்கள் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாளைக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். நாளைக்கு வந்து வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, ஏதாவது விளையாடும் போதோ ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அதோட பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும் கிளாஸ் ஐட்டம்ஸை. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பிளான்டர் இருக்குது. அது செராமிக் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நாளைக்கே நம்ம கூட்டுறோம் ஏதாவது நகராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்டி கிரிப் மேட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் மேட்டில் வச்சுருக்கிறதுனால அதை எப்படி நீங்கள் அசைச்சாலும் அது மூவே ஆகாது. அதுக்கப்புறம் எங்களோட சென்டர் டேபிளில் ஒரு பிளான்டர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேக்டரை கொடுக்கணும். வி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லிவிங் ரூமுங்கிறப்போ கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான்டர் வச்சுருக்கேன். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, விளையாடுற குழந்தைங்க இருந்தாங்கன்னா திஸ் ஐடியாஸ் வில் டெஃபினெட்லி நாட் சூட்ஸ் யூ. உங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் நல்ல ஒரு மெச்சூர்டான கிட்ஸ் வந்து குழந்தைங்களாம் வளர்ந்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஹெவி டெக்கரேஷன் ஐட்டம், கிளாஸ் ஐட்டம்ஸை தவிர்க்கிறது என்றைக்குமே நல்லது. வீட்டில் எல்லாருமே நம்ம நைஃப், கத்தி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி முடிச்சோடனே அதை ப்ராப்பராக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து சேஃபாக வைங்க. முக்கியமாக வந்து இந்த கத்திகள், இந்த நைஃப்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க கை எட்டுற மாதிரி வைக்காமல் இருக்கிறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா அது தவறாக பயன்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தெரியாமல் வந்து ஹர்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம கிச்சன்லேயோ எங்கே யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ண உடனே அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சோன்னே அதை கழுவி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த மேக்னெட்டிக் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஏரியாக இருக்கிறதுனால கத்தி வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சோன்னா வந்து துரு பிடிக்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக சேஃபாக வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கத்தியை யூஸ் பண்ணி முடித்த உடனே அதை அங்கங்கே போடாமல் உடனே அதை வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணிடுங்க. இதே தான் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த பிளேட்டு, அந்த நைஃபு, அது உள்ளே இருக்கிற அந்த பிளேடு எல்லாமே வந்து நீங்கள் விளக்குறதுக்கு போடாமல், லைக் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் விளக்க போடுவோம், எல்லா பாத்திரத்தையும் விளக்க போடுவோம், மொத்தமாக விளக்குவோம்.
அதற்கு பதிலாக அதை உடனே நீங்கள் கழுவி வச்சிட்டிங்கன்னா நம்ம பாத்திரம் விளக்கும் போது நம்மளே அறியாமல் நம்ம கை வெட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு, காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு வந்து என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நம்ம மிக்ஸி பிளேடாக இருக்கட்டும், இல்லை சாப்பரில் வர அந்த பிளேடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் யூஸ் பண்ணி முடித்தோடனே கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறது என்றைக்குமே சேஃப்டி. இப்போது நம்மளில் நிறைய பேர் வந்து நம்ம இந்த பின்ட்ரெஸ்டி ஹவுஸு, பின்ட்ரெஸ்ட் டெக்கரேஷன்ஸ், பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து நம்ம வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் அட் அவர் ஹோம். அதில் மோஸ்ட் ஆஃப் த டெக்கரேஷன் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, டிவிக்கு மேலே ஒரு ஷெல்ஃபு, பெட்ரூமுக்கு மேலே ஒரு ஷெல்ஃபு. இஸ் இட் கோயிங் டு சர்வ் த பர்பஸாக அப்படின்னு பாருங்கள். நாளைக்கு அதில் ஏதாவது ஒரு தவறி விழுந்தால் கூட நம்ம வந்து நிம்மதியாக இருக்கிற இடம் ஒன்றே ஒன்றுனா நம்ம பெட்ரூம் தான். அந்த பெட்ரூம்லேயும் வந்து டூ மெனி திங்ஸை வச்சு பெரிய பெரிய டெக்கரேஷன்ஸ், பெரிய பெரிய வால் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது ஒரு பெரிய வந்து ஒரு பாதிப்பை வந்து நமக்கு உண்டு பண்ணும். அதனால் வந்து டெக்கரேஷன் இஸ் ஓகே, இட் இஸ் குட், இட் இஸ் நீடட். பட் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு கீப் சம் டெக்கரேஷன்ஸ்னால் அதை வைங்க. நமக்கு உண்மையிலே உங்களுக்கு வந்து பெட்டுக்கு மேலேயோ இல்லை வால் ஹேங்கிங்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஸ்டர்டியாக, அதில் எந்த ஒரு காஸ்ட்டும் பார்க்காம நல்ல ஒரு குவாலிட்டியான ஷெல்ஃபோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சேஃபாக பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம். இப்போ இந்த சோஃபாவில் உட்காடுறேன், பின்னாடி ஒரு வால் ஹேங்கிங் இருக்குது அப்படின்னா இது கம்ப்ளீட்லி வெயிட்லெஸ், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் வெயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தாட்ஃபுல்லாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிச்சனில் கிளாஸ் ஐட்டம்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் ரொம்ப லோ லெவலில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நானும் வந்து நிறைய ஜார் வச்சுருக்கேன். நான் வந்து எண்ணெய் பாட்டிலெலாம் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். பட் அது எப்போயுமே லோ லெவலில் என்னோடய ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கும். ஆனால் இந்த கண்டெய்னர்ஸ், கிராசரி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் டாப் ஷெல்ஃபில் இருக்கிறதுனால ஐ யூஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். ஏன்னா வந்து மேலேருந்து நம்ம அவசரமாக நம்ம காலையில் சமைக்கும் போது எடுக்கிறோன்னு வைங்களேன், தவறி விழுந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பாத்திரம் விளக்கும் போதும் ஒரு அவசரமாக விளக்கும் போது கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நிறைய வந்து உடையுது. நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கிராசரிலாம் அதிகபட்சம் 1 கிலோவாக இருக்கும், இல்லை 1/2 கிலோவாக இருக்கும், இல்லைனா நம்ம ஒரு 1/4 கிலோ இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அது தீர்ந்து போனோன்னா நம்ம திருப்பி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கிராசரி ஐட்டம், ட்ரை ப்ரொடியூஸ்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி சார்ட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால் ஐயோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோமேன்னு பயப்பட வேணாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு லிக்விட் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது, இப்போ ஆயில் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வைக்கும்போது வெயில் படும்போது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரு டார்க் பிளேஸில், ஒரு சேஃபான பிளேஸில், ஒரு ஹீட் இல்லாத பிளேஸில் வந்து நீங்கள் இந்த கண்டெய்னரை வைக்கும்போது என்னென்னா ரொம்ப பெரிய பாதிப்புலாம் நம்ம ஏற்படாது. அதனால் நம்ம கில்ட்டி ஆகணும்னு அவசியமே இல்லை. இப்போ நிறைய கடைகள்லாம் எங்கே வச்சுருக்காங்க, சாக்கு வச்சுருக்காங்க, சாக்குக்குள்ளே ஒரு கவர் தான் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஐட்டம்ஸே வந்து அப்படி இருக்கப்போ நம்ம கொஞ்ச நாளில் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 மந்தில் we are going to replace it again. அதனால நம்ம ஐயோ நான் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறேன், இதனால் கெடுதல் வந்துடும், இதனால் ஃபேமிலிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும், ஹெல்த் ஹசார்ட் ஆயிரும்னு பயப்படவே வேணாம். முடிந்த அளவுக்கு லிக்விட் ஐட்டம் இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் கண்டெய்னரில் யூஸ் பண்ணலாம். அண்டு ரொம்ப சூடு இல்லாத இடத்துல நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு கீப் இட் இன் த பிளாஸ்டிக் கண்டெய்னர். இன்னொன்று வந்து நம்ம வந்து ஆஸ் த ஏஜ் கோஸ் பை, எனக்கு வந்து நிறைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனதுனால கையெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் மேலேருந்து பெரிய வெயிட்டெல்லாம் என்னால் தூக்கவே முடியல. நம்ம ஆஸ் வி ஆர் ஏஜிங், நமக்கு வயசு ஆகும்போது என்னென்னா இந்த சேம் ப்ராப்ளம் வரும். நம்ம அந்த பழைய மாதிரி அதே ஹெல்த்தோடு நம்ம இருக்க முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரொம்ப வெயிட்டான பொருளை மேலே வச்சு அதை எடுத்து நம்ம கிச்சனில் சமைக்கிறது அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. அதனால் முடிந்த அளவுக்கு சேஃபாக எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி திங்ஸை யூஸ் பண்ணுங்கள். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிலிண்டரை சரியாக ஆஃப் பண்ணலனாலும், இல்லை நம்ம வந்து
குக்கிங் ஆயில் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது ஆயிலை ஊற்றிட்டு வேறு எங்கேயாவது கவனத்தில் நம்ம இருந்தோம்னா அதெல்லாம் வந்து தீ பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, அப்படி ஏதாவது திடீர்னு ஒரு தீ விபத்து ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு டைனி ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வீட்டில் வைக்கிறது என்றைக்குமே வந்து ரொம்ப சேஃபு, ஈஸி டு ஹேண்டில். இதை வந்து நம்ம வந்து யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். அழகாக ஒரு ஸ்ப்ரே அடித்தாலே போதும், வந்து அந்த தீயை வந்து இம்மீடியட்டாக வந்து அதை ஆஃப் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணாத பட்சத்தில் அதை இமீடியட்டாக வந்து நம்ம அதை அன்ப்ளக் பண்ணிவிட்டு அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸோ இதையும் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபோனாக இருக்கட்டும், எந்த ஐட்டமாக இருந்தாலும் ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணுறது இட் இஸ் நாட் ஹெல்த்தி அட் ஹோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்லேயே வந்திருக்கு. வந்து இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட், ஒரே ஒரு ப்ளக் பாயிண்டில் மல்டி சாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஈஸி டு ஆர்கனைஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஐட்டமை ஒன் அட் அ டைம் நம்ம யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஒயர்ஸு, கேபிள்ஸ் இதெல்லாம் அங்கங்கே வந்து இல்லாமல் இருக்குது, அதை டை பண்ணி ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆபத்துலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கங்கே ஒயர் வந்து தொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் நம்ம கை மாட்டலாம், கால் மாட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் அதில் மாட்டி அதில் பாதிப்பு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்து முக்கியமாக நம்மளோட என்ட்ரி வே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வெளியில் ஓடி வரணும் அப்படின்னா வந்து இந்த என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சுருந்தோன்னா அது கம்ப்ளீட்லி நாட் சேஃப். நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வே, நமக்கு வந்து நல்ல வசதியாக நம்ம ஒரு இடம் வந்து அதற்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ உங்கள் வீடு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லிப்பர் அங்கங்கே போட்டுறாங்களா, ஸோ அது வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி எல்லோரும் வைக்கிறாங்களா, நம்ம இப்போ பேக்கை கொண்டு வந்தால் அப்படியே போட்டுறது, லஞ்ச் பேக்னால் அதை அங்கேயே போட்டுறது, ஸ்லிப்பர்னால் அங்கங்கே போடுறது, ஸ்கூல்லேருந்து கொண்டு வர ஷூஸு, எனிதிங் வந்து அப்படியே ஸ்கேட்டர்டாக போடுறது என்னென்னா நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். நம்ம நடந்து வரும்போது அது காலு தடுக்கி விழுந்து ஸோ அது ஏகப்பட்ட இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும். ஸோ வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு தீ விபத்து வருது, ஒரு வெள்ளம் வருது, எங்கே இருந்தாவது நம்ம திடீர்னு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் ஓடணும், இல்லை ஒரு திருடனே வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயாவது ஓடணும் அப்படின்னா வழி நெடுக திங்ஸாக வச்சுருந்தா நம்ம எப்படி ஓடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து முக்கியமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற க்ளீனிங் கெமிக்கல்ஸ், நம்ம க்ளீனிங் நிறைய பேருக்கு வந்து வீட்டை சுத்தமாக வைக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ நம்ம பார்க்குற கெமிக்கலெல்லாம் வந்து நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நல்லதே கிடையாது. முடிந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் கெமிக்கல்ஸை, நேச்சுரல் க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா வந்து வினிகரும் இல்லைனா லெமன் வித் பேக்கிங் சோடா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபியூ ட்ராப் ஆஃப் க்ளீனிங் லிக்விடை நம்ம யூஸ் பண்ணாலே வந்து நமக்கு வந்து அது முக்கியமாக கெமிக்கல் ஃப்ரீ க்ளீனராக இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக நான்லாம் என்னென்னா நான் தனியாக வந்து சாப்பர்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. நம்ம அந்த அடுப்பு மேடை அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறோம், மாவு பிசைகிறது, ஃபுட்டு ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் தான் நம்ம பண்ணுறோம். அப்படின்னு இருக்க பட்சத்தில் நம்ம ஹெவியான கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலேயே நம்ம அந்த வெங்காயம் வெட்டுறதா இருக்கட்டும், நம்ம வந்து இல்லை வெஜிடபிள் வெட்டுறதா இருக்கட்டும், சுத்தமாக இருக்குன்ட்டு நம்ம வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க கெமிக்கல் இதில் சேர்ந்து நம்ம சமைக்கும்போது அதில் போய் அதில் இதாகி நமக்கு கண்டிப்பாக அது வந்து உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கிச்சனில் முக்கியமாக வந்து கெமிக்கல் கம்மியாக இருக்கிற ஒரு பிளான் பேஸ்டு க்ளீனர்ஸு இல்லைனா ஒரு ஹோம் பேஸ்டு க்ளீனர் நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஹவு டு மேக் அ க்ளீனர் அட் ஹோம். நம்ம வீட்டிலையே க்ளீனிங் சொல்யூஷன் எப்படி ஒரு கெமிக்கல் ஃப்ரீ க்ளீனிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம வந்து சேஃபாக நம்ம என்றைக்குமே ஃபீல் பண்ணுவோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற காயில், மஸ்கிட்டோ லிக்விடேட்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மஸ்கிட்டோ வரணுங்கிறதுக்காக நம்ம கதவெல்லாம் சாத்தி வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். மஸ்கிட்டோ வெளியே போயிடுது. ஆனால் இதில் இருக்கிற கெமிக்கலை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த சுவாச பிரச்சனைகள் நிறையா வந்து நம்ம வீட்டுக்கு ஹெல்த்தி ஹசார்ட்லாம் நிறையா வரும்.
ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, அதில் என்ன மாதிரியான கெமிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப புளிச்ச மாவோ, புளிச்ச தயிரோ, புளிச்ச ஐட்டமு, பழைய மாவு, பழைய பவுடரு, ஜூஸு, கேஸ் ஐட்டம் உள்ள ஜூஸ் இதெல்லாம் வைக்கும்போது என்னென்னா உள்ளுக்குள்ளேயே வெடிச்சிரும். ஏன்னா இதில் வர கேஸ் வந்து அதோடு சேர்ந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி தீ பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பீரியாடிக்கலாக நம்ம ஃப்ரிட்ஜை வந்து கவனமாக க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி வீக்லி ஒன்ஸு பீரியாடிக்கலி அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் எப்பயுமே எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து எழுதி வைக்கிறது என்றைக்குமே நல்லது. ஒரு எமர்ஜென்சி டைமில் யாருக்குமே கையும் ஓடாது காலும் ஓடாது. நீங்கள் என்ன தான் கையில் ஃபோன் நம்பர்ஸே வச்சுருந்தாலும் உங்களால் அதை வந்து எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி முக்கியமான ஃபோன் நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணும்போது அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூமில் டூ மெனி பாட்டில்ஸ், டூ மெனி கெமிக்கல்ஸ் அதுவுமே நல்லதே கிடையாது. வந்து வீட்டில் எல்லாருக்கும் காமனாக ஒரு ஷாம்பு, ஒரு கண்டிஷ்னர், ஒரு நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், காமனாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ பாத்ரூம் இருக்கும்போது அது வந்து ஒரு சேஃபாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம நினைக்க தோன்றது என்னென்னா, வீட்டில் போட்டிருக்க டோர் மேட்டு, டாய்லெட்டில் போட்டிருக்க மேட்டு இதெல்லாமே ஆன்டி ஸ்லிப் மேட்டாக யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வாசலில் வழுக்கி விழுந்து, இல்லை டாய்லெட்டில் வழுக்கி வெளியில் வரும்போது வழுக்கி விழுந்து நிறைய எலும்பு உடஞ்சி எவ்வளவோ விஷயங்களை கேள்விப்படுறோம். அதற்கு வந்து இது வந்து நார்மல் மேட்டோட கொஞ்சம் காஸ்ட்லி, பட் இட் இஸ் ரியலி ஒர்த் இட். நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட்டு முக்கியமாக பாத்ரூமு, வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க இருக்கிற இடம், அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பெரியவங்களோ சின்னவங்களோ வந்து இப்போ கவனமாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படி வாங்குறதுக்கு எனக்கு காசெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட்டு வந்து நீங்கள் நார்மல் மேட்டுக்கு கீழே போடுற மாதிரியும் ரொம்ப விலை கம்மியிலேயே விற்கிது. நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், எல்லா ஷாப்லேயும் விற்கிது. நார்மல் மேட்டுக்கு கீழே இந்த மேட்டை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டு என்ன வேலை பார்க்குதோ அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்லிப் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டர்டியாக வந்து இருக்கிறதுக்கு இந்த டிப்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த மேட்டு ஆன்டி ஸ்லிப் மேட்லாம் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து முக்கியமாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ ஐ எம் அ பிளான்ட் லவர். எனக்கு வந்து பிளான்ஸ் வீட்டில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய பேருக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் பொசிஷனிங் த பிளான்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிளான்ட்டு வைக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு வர இடம் போகிற இடத்துலலாம் வச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஒரு கேக்டஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தானி பிளான்ஸ், முள் இருக்கிறது. இப்போ எனக்கு ரோஜா பூ இருக்கணுன்னு இருக்குது. அதை வந்து மக்கள் போகிற வர இடத்துல வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது அது ஸ்லிப் ஆகி அந்த தண்ணி வெளியிலலாம் வந்து யாராவது போகும்போது தெரியாமல் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் ஆயிரும். அப்போது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் கீழேயும் நம்ம வந்து தண்ணி வைக்கணும். பிளான்ஸை எப்படி எந்த டைமில் தண்ணி ஊற்றணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் கீப்பிங் த பிளான்ஸ் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். பட் எங்கே வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும். பயங்கர ஒரு ட்ரெண்டு, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டு வந்து இந்த ஹோம் டெக்கரேஷன்ஸில் என்னென்னா அந்த கேண்டில்ஸு, அதுக்கப்புறம் இந்த சென்டட் கேண்டில்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது வாங்கி வைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பட் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு க்ளோஸ்டான என்விரான்மெண்ட்டில் இந்த கேண்டிலில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வர பர்ஃப்யூம், இதில் இருக்கிற கெமிக்கலே வந்து நிறையா வந்து அந்த ஹெல்த் ஹசார்டை வந்து க்ரியேட் பண்ணணும். நம்மளால் சரியாக சுவாசிக்க முடியாது. நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இது கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா இட் ஹேஸ் லாட் ஆஃப் பர்ஃப்யூம் இன் இட். அது இன்னொன்று வந்து அந்த மெழுகை எரிக்க என்னென்னா அது வந்து நமக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. நீங்கள் வீட்டில் வந்து நிறைய ஏரியா வச்சுருக்கீங்க, உங்கள் கதவு ஜன்னலெல்லாம் நல்லா திறந்து வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எங்கள் வீடு வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், நிறைய திங்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கேண்டில்ஸோ இல்லை எனி இன்சேன் ஸ்டிக்ஸோ எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க.
நேச்சுரலாக வந்து வீட்டை நல்லா வந்து டோரையும் சரி விண்டோவையும் சரி நல்லா திறந்து வைங்க. நேச்சுரல் ஏர் சர்க்குலேஷனே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், இதை அன்அட்டெண்டடாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தெரியாமல் கேண்டிலில் பற்ற வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டோம், இல்லை அதில் ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத்லேயோ பட்டு தீப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸு டாய்ஸு, குழந்தைங்க விளையாடுறாங்க, அவங்க டாய்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேஸ்கெட்டோ இல்லை ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்டு இதுவோ நீங்கள் வந்து ப்ரொவிஷன் கொடுங்க. ஏன்னா விளையாண்டுட்டு அதை அப்படியே எங்கே எடுத்து வைக்கணுமோ அதை வந்து தெளிவாக நம்ம சொல்லி கொடுங்க. ஏன்னா வந்து விளையாடுற பொருள், டாய்ஸு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம காலில் மாட்டி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடுங்கிறது வந்து அழகாக மட்டும் இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஷெல்டர் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அது ஒரு சேஃபான ஒரு ஷெல்டராக இருக்கணும். அதற்கு நம்ம சின்ன சின்ன முயற்சிகளை நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டில் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so very much for watching this video till the end. Happy homemaking, happy cleaning, happy decluttering from Decluttering Diva. Thank you.